முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் நடந்த ரகசிய கலந்துரையாடல். நாட்டில் அடுத்து நடக்கப் போவது என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மைத்ரியே காரணம். அடுத்தடுத்து வெளிவந்த உண்மைகள். ரவி செனவிரத்னவுக்கு சானியா அபிஷங்கரவுக்கும் மரண தண்டனை. மஹிந்தவின் பங்காளி வெளியிட்ட முக்கிய தகவல். இலங்கையிலிருந்து மனைவியுடன் தப்பியோடிய ஜனாதிபதி மகன். அதிரடி காட்டும் அனுர. பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை. வருத்தத்தில் ராஜபக்ஷ தரப்பு. அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பூஜித் ஜெயசுந்தரவின் குடும்ப நிலைமை. தடுமாறும் முக்கிய புள்ளிகள். வசந்த கரண்ணாகொட மற்றும் யோசித ராஜபக்ஷவுக்கு பெரும் சிக்கல். குற்றப்பத்திரிகை தாக்கல். இலங்கையின் போலீஸ் மா அதிபர்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும் நெருக்கடிகள் அதிர்ச்சி தரும் பின்னணி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் புதல்வர் தனது மனைவியுடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த நாட்களில் அவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய குறித்த முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வரும் அவரது மனைவியும் ஆஸ்திரேலியாவில் குடியேறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் அவரது புதல்வருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு எதிராக சமகால அனுர அரசாங்கம் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் நாட்டிலிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளதாக குறித்த ஊடகங்கள் கோடிட்டு காட்டியுள்ளன. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முறையான கல்வி தகுதிகள் இன்றி யோசித்த ராஜபக்ஷவை கடற்படையில் சேர்த்தல் மற்றும் ராணுவ கல்லூரியில் பயிற்சி அளித்தல் ஆகியவற்றை மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி யோசித ராஜபக்ஷவிற்கு பயனளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் வசந்தகுமார ஜெயதேவ கரண்ணாகொட முதல் பிரதிவாதியாகவும் யோசித கனிஷ்க ராஜபக்ஷ இரண்டாவது பிரதிவாதியாகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கிற்காக 25 சாட்சிகளின் பெயர்களையும் 47 ஆதார ஆவணங்களின் பட்டியலையும் லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்பின் போது நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் கவலைப்பட வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமக்கு கூறியதாக தெரிவித்துள்ளார். ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதிபதிகள் அறிவித்தனர். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அவற்றின் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் மூவரடங்கிய நீதிபதி குழாமில் இடம்பெற்ற நீதிபதி விராஜ் வீரசூரிய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் நிரூபிக்கப்படவில்லை என கூறி ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை விடுதலை செய்தார். ஆனால் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பின் அடிப்படையில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு செயலாளர் என்ற தனியான பதவி இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்ற பதவியே இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஏனைய அமைச்சுக்களின் செயலாளர்களை போலவே அந்த பதவியும் அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் வழங்கும் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவே செயலாளர் செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் பல நிறுவனங்கள் இயங்குவதாகவும் அரசு புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளர் நிலந்த் ஜெயவர்தன முக்கியமான தகவல்களை தமக்கு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புலனாய்வு தகவல்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும் நிர்வாக நடவடிக்கைகளை கவனித்து செல்லுங்கள் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தானும் அதன்படியே செயற்பட்டதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தமக்கு எழுத்து மூலமான புலனாய்வு அறிக்கைகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் 2 வாட்ஸ்அப் செய்திகள் மாத்திரமே தமக்கு கிடைத்ததாகவும் அவர் கூறினார். தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கிடைத்த பின்னர் அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த
நடத்துவதற்காக நிலந்த ஜெயவர்தனவை தொடர்பு கொண்டதாகவும் தகவல் நம்பகமானது என அவர் தெரிவித்ததாகவும் ஏமஸ்ரீ பெர்னாண்டோ குறிப்பிட்டார். மேலும் ஏப்ரல் 9ஆம் திகதி கிடைத்த தகவலின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் தாக்குதலை தடுத்திருக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் நடத்தப்படாமை மற்றும் உரிய அதிகாரிகளுக்கு தகவல் பரிமாறப்படாமை தொடர்பிலும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது மிகப்பெரிய அநீதி என்றும் தனக்கு எந்த ஒரு தண்டனை வழங்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் வரலாற்றில் ஒரு நாள் நான் நிரபராதி என நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டிற்காக நேற்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அதனை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹலி சப்ரி தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பளித்துள்ளதை மேற்கோள் காட்டி தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தன. ஆனால் போலீசாரும் தேசிய பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக முன்னரே புலனாய்வு எச்சரிக்கைகள் கிடைத்த போதிலும் அதனை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் கடமை தவறிய கொலை முயற்சி மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இருப்பினும் குற்றவியல் நோக்கம் இல்லாத நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹலி சப்ரி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டிற்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த வழக்கில் பூஜித ஜெயசுந்தர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரோசன் தெஹிவல மற்றும் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்த கருத்துக்கள் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பூஜித் ஜெயசுந்தர வாடகை வீட்டிலே மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றார். 35 வருடங்கள் போலீஸ் சேவையில் பணியாற்றியதோடு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 290 வழக்குகளில் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளுக்காக பல லட்சம் ரூபாய்களை அவர் நஷ்டஈடாக செலுத்தியுள்ளதாக சட்டத்தரணி ரோசன் தெஹிவல சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பூஜித் ஜெயசுந்தர நான் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனையும் கொன்றதில்லை என்றும் மனிதர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு எழுந்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் நம்பும் மதத்தின் நம்பிக்கைகளின்படி இது எனது பூர்வ ஜென்ம கர்ம காரணமாகவே நிகழ்ந்தது. நான் போலீஸ் சேவையில் இணைந்த நாள் முதல் பொதுமக்களுக்காகவும் போலீஸ் திணைக்களத்திற்காகவுமே அர்ப்பணித்து சேவையாற்றினேன். இந்த சம்பவத்துடன் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததாகவும் போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து என்னை சட்டபூர்வமாக நீக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைக்கு 4 ஆண்டுகள் எடுத்ததாகவும் கூறினார். இறுதியில் சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் வழக்கை விலக்கிக் கொண்டதாக குறிப்பிட்டார். இதனால் தான் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எக்காலத்திலும் எவருக்கும் எந்த ஒரு தவறையும் செய்யாத எனக்கு இவ்வாறு நேர்ந்துள்ளதாகவும் தனது வயதையும் தற்போதைய ஆதரவற்ற நிலையையும் கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்ப்பை வழங்குமாறும் அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். கவனஈனம் என்பதற்கு அப்பால் திட்டமிட்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு வழிவகுத்த குற்றத்திற்காக ரவி செனவிரத்னவுக்கு ஷானி அபேசிங்கரவுக்கும் கூட மரண தண்டனை வழங்கப்பட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிவிதுரு ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய பிரபாத் கம்மன்பில இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனதீவு போலீஸ் அதிகாரிகள் கொலை, மாவனெல்லை புத்தர் சிலை சேதப்படுத்தல், வண்ணாத்திவில்லு பகுதியில் வெடிபொருட்கள் மீட்பு மற்றும் மட்டக்களப்பு பாலமுனையில் இடம்பெற்ற உந்துருளி குண்டு சோதனை உள்ளிட்ட 4 முக்கிய வழக்குகளிலும் சஹ்ரான் ஹாமிங் குழுவின் தொடர்பு குறித்து தகவல்கள் கிடைத்திருந்ததாக அவர் கூறினார். இந்த தகவல்கள் இருந்த போதிலும்
சஹ்ரான் தலைமையிலான குழுவை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபரை விட ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபிஷேகர் ஆகியோருக்கு இந்த சம்பவத்தில் அதிக பொறுப்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கவனக்குறைவால் மட்டுமன்றி திட்டமிட்ட வகையில் ஷஹ்ரான் தாக்குதலை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கியதாக ஷானி அபிஷேகர் மீது தாம் எழுதிய பிரதானி சூத்திரதாரி என்ற நூலில் ஆதாரங்களுடன் 11 குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏப்ரல் 21 தாக்குதல் நடத்தப்படலாம் என ரவி செனவிரத்ன முன்னரே அறிவித்திருந்த போதிலும் அதனைத் தொடர்ந்து சஹ்ரானை கைது செய்வதற்கோ அல்லது விசாரணை குழுவை எச்சரிப்பதற்கோ உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதனால் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை விடவும் மிகவும் பெரிய பொறுப்பு மீறலை ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபிஷேகர் ஆகியோர் செய்துள்ளதாகவும் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரை விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரியாக நியமிப்பது உலகின் எந்த நாட்டிலும் நடைமுறையில் இல்லை என்றும், ஆனால் இலங்கையில் அவ்வாறான நிலை ஏற்பட்டதாகவும் உதய கம்மன்பில குற்றம் சாட்டினார். இலங்கையில் அதிமுக்கிய பதவிகளில் வகித்த நீதித்துறை சார்ந்த அதிகாரிகள் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது நீதித்துறைக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. கடந்த ஆட்சியாளர்களின் கீழ் பணியாற்றிய 3 போலீஸ் மா அதிபர்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் நீதித்துறை மீது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. அதற்கமைய முன்னாள் போலீஸ் மா அதிபர்களான பூஜித் ஜெயசுந்தர, சி.டி. விக்ரமரத்ன மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் அடுத்தடுத்து பொறிக்குள் சிக்கியுள்ளனர். 34வது போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறிய குற்றத்திற்காக பூஜித ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 35வது போலீஸ் மா அதிபராக பதவி வகித்த சி.டி. விக்ரமரத்ன கடந்த வாரம் அவரின் வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டார். தனது மெய் பாதுகாவலரின் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோட்டாபய ஆட்சி காலத்தில் பல்வேறு அடக்குமுறைகளை மேற்கொண்டு ராஜபக்சர்களுக்கு விசுவாசமாக செயற்பட்டவர்களில் இவரும் ஒருவராவார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் இவருக்கும் தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சத்தில் 3ஆம் தரப்பினரால் கொடுக்கப்பட்ட கடும் அழுத்தம் காரணமாக இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 36வது போலீஸ் மா அதிபரான தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு வலுக்கட்டாயமாக அவரின் பதவி பறிக்கப்பட்டது. குழுவின் விசாரணையின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுடன் தற்போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த ராஜபக்சக்களின் ஆட்சியின் போது போதைப் பொருள் உட்பட்ட பல்வேறு குற்ற செயல்களுக்கு உடந்தையாக இவர் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பூஜித் ஜெயசுந்தர அடிப்படையில் நல்ல மனிதர் என்ற போதிலும் ஆட்சியாளர்களுக்கு விசுவாசமாக செயற்பட்டு இன்று சிறை கைதியாக மாறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் சிலர் கருத்து மோதலில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொம்மைகளாக செயற்பட்டவர்கள் இன்று தண்டிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பொம்மைகளை ஆட்டுவித்த வித்தைக்காரர்கள் எப்போது தண்டிக்கப்படுவார்கள் என நாட்டு மக்கள் காத்திருக்கின்றனர். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.